சிக்கிம் மாநிலத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அம்மா கேண்டீன் தொடங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 32 தொகுதிகள் கொண்ட சிக்கிம் சட்டசபைக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு அம்மாநிலத்திற்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா வெளியிட்டார். அதில் சிக்கிமில் பெண்களால் நடத்தப்படும் அம்மா கேண்டீன் என்ற மலிவு விலை உணவகம் திறக்கப்படும், இளைஞர்களுக்கு அதிகாரம், சுற்றுலாத்துறை ஊக்குவிப்பு உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய JP நட்டா, இரும்பு உற்பத்திகள் நாம் 2வது இடத்தில் இருக்கிறோம், ஆட்டோமொபைல் உற்பத்திகள் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்தில் உள்ளோம், மொபைல் போன்கள் சீனாவிற்கு பதிலாக இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன, ஊழலுக்கு விடை கொடுத்து சிக்கிமில் தாமரை மலரட்டும் என்று தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவைத் தேர்தலையும் சிக்கிம் மாநிலம் சந்திக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடியின் சாதனைகளை வைத்து மக்களவைத் தேர்தலை சந்திக்கிறோம் என்று கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் VS எடியூரப்பா கூறியுள்ளார். கர்நாடகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் 2 கட்டமாக நடைபெறுகிறது. முதல் கட்ட தேர்தல் வருகிற 26ஆம் தேதியும், 2ஆம் கட்ட தேர்தல் மே 7ஆம் தேதியும் நடக்கிறது. முதல் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் VS எடியூரப்பா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனைகளை அடிப்படையாக வைத்து இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம். மாநில காங்கிரஸ் அரசு மத்திய அரசின் மானியங்கள் பற்றி மட்டுமே பேசி வருகிறது. நரேந்திர மோடி எப்படி 2 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கினார் என்று எந்த புள்ளி விவரமும் இல்லாமல் தெரியாமல் காங்கிரஸ் கூறுகிறது. நாட்டில் 7 கோடி பேருக்கு வேலை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 10 மாதங்களில் சித்தராமையா அரசு எத்தனை வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது என்று கேள்வி எழுப்பிய எடியூரப்பா, காங்கிரஸ் அரசு 10 மாதங்களில் ஒரு வேலையை கூட உருவாக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேற்கு வங்காள மாநிலத்தில் CAA, NRC மற்றும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் ரம்ஜான் கொண்டாட்ட நிகழ்வில் உரையாற்றிய மம்தா பானர்ஜி, குடியுரிமை திருத்த சட்டம், தேசிய குடிமக்கள் பதிவேடு மற்றும் பொது சிவில் சட்டம் ஆகியவற்றை ஏற்க மாட்டோம். தனது கட்சியான திரிணாமுல் காங்கிரசின் போராட்டம் பாஜகவிற்கு எதிரானது. இந்தியா கூட்டணி பற்றி நாங்கள் பின்னர் முடிவு செய்வோம். ஆனால் வங்காளத்தில் தயவு செய்து வேறு எந்த கட்சிக்கும் வாக்கு செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். பாஜக தலைவர்கள் செய்வது ரோட் ஷோ அல்ல, மக்கள் தரிசன யாத்திரை என்று அண்ணாமலை கூறியுள்ளார். கோவை பாஜக வேட்பாளரும் தமிழக பாஜக தலைவருமான அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மக்களை தரிசிப்பதற்காகவே பாஜக தலைவர்கள் தமிழகம் வருகிறார்கள். பாஜக தலைவர்கள் செய்வது ரோட் ஷோ அல்ல, மக்கள் தரிசன யாத்திரை. தமிழகத்தில் பிரிவினை சக்திகள் ஒடுக்கப்படுவார்கள் என்பது மோடியின் உத்தரவாதம். பாஜக மீது கடந்த 50 ஆண்டுகளாக போலியான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. பாஜக மீது உருவாக்கப்பட்ட பிம்பம் 2024 தேர்தலுக்கு பின் சுக்குநூறாக உடைந்து போகும் என்று தெரிவித்தார். ஹரியானாவில் பள்ளி வாகனம் கவிழ்ந்த விபத்தில் 6 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். ஹரியானா மாநிலம் நர்னால் மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனம் முன்கானி கிராமம் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் ஓரத்தில் இருந்த மரத்தின் மீது மோதி கவிழ்ந்தது. இந்த கோர விபத்தில் 6 பள்ளி மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பல பள்ளி மாணவர்கள் பலத்த காயமடைந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் காயமடைந்த மாணவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். பள்ளி வாகன ஓட்டுநர் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதும், பள்ளி வாகனத்திற்கான உரிமம் 6 ஆண்டுகளுக்கு முன்பே காலாவதியானது என்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் இன்று ரமலான் பண்டிகையையொட்டி பள்ளிகளுக்கு அரசு விடுமுறை அளித்துள்ள நிலையில் இந்த தனியார் பள்ளி இயங்கியதாக புகார் எழுந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.